கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதல்வர் விஜயை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். விரைவில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ப. சிதம்பரத்தின் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவை விமர்சித்திருந்தார் முதல்வர் விஜய். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக எம்பி ஆர். ராசா மற்றும் RS பாரதி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். தற்போது தமிழ்நாட்டில் இருக்கும் மின்தடை, விவசாயிகள் போராட்டம், சட்டம் ஒழுங்கு, மேகதாது அணை என பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பினார் ஆர். ராசா. தமிழ்நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வதற்கு திருச்சிக்கு சென்றவர் ஒரு 18 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். அரசியல் சட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள ஒரு பதவியில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கின்ற ஒருவர் அரசியல் சட்டம் என்ன ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதோ, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, இன்னும் நான் தெளிவாக சொல்வதாக என்றால், அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற போது அரசியல் சட்டம் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அரசியல் ஒழுக்கம் என்று ஒன்று தேவையில்லை, அவசியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிற்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி தேவைப்படுகிறது. அது முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பிரதமர்களுக்கும் பொருந்தும் என்று உரையாற்றியிருக்கிறார். அந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எதுவுமே இல்லாமல் தான் வகிக்கிற பதவிக்கு பொருத்தமானவராக இல்லாமல் தன்னுடைய தகுதியை குறைத்து கொண்டு பிதற்றி இருக்கிறார், வீராவசனம் பேசியிருக்கிறார். அதிமுகவை அல்லு சில்லு என்று கூறும் முதல்வர் விஜய் அதே அல்லு சில்லு வீட்டுக்கு நேரில் சென்று சால்வை போட்டு அவர்களது ஓட்டை வாங்கினாரே, அது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா என்று கேள்வி எழுப்பினார். ஸ்டாலின் ஸ்டார், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லுனீங்கல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்லை? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லுகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? அதை தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்க என்ன வேணாலும் பேசுறீங்களா? மதச்சார்பற்ற கொள்கைகளை கைவிட மாட்டேன் என்று பேசும் முதல்வர் விஜய் ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்த படத்தை பயன்படுத்தும் போது ஏன் பேசவில்லை? பக்ரீத் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, அது குறித்து முதல்வர் ஏன் பேசவில்லை என்று ஆர். ராசா கேள்வி எழுப்பினார். விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ்ஸை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு இவ்வளவு நேரம் வீரம்? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? பாசிசத்தையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குறோம். நீங்க ரைட், பாயாசத்தை முடிச்சிட்டீங்க. பாசிசத்தை என்னாச்சு ப்ரோ? திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம். எப்ப பேசுவீங்க? திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுவிட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு இங்க காவி சாயம் பூசுறது நான் இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூரசக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நாரசக்தியா? கேட்க மாட்டோமா? அப்புறம் நாங்க சாதி, மதம், பணத்தை எல்லாம் உடைச்சிட்டீங்க. நீங்க சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீங்க மதமே பார்க்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏற்றுக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ? டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பேரை நான் தாண்டி வந்துட்டாங்கிறது இல்ல, அதெல்லாம் உள்ள மறைச்சு போட்டு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். மேலும் தமிழ்நாட்டின் ஒரே தலைவன், ஒரே நம்பிக்கை நான் தான் என முதல்வர் விஜய் எப்படி கூற முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கும் 65% மக்கள் விஜய் வேண்டாம் என்று நிராகரித்துள்ளனர் என்றார் ஆர். ராசா. மேடையில் கையை நீட்டி திமுகவை கேலி கிண்டல் பேசும் முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி எழுப்பும் போது ஏன் பதிலளிக்கவில்லை என்றும் விமர்சித்தார். சட்டமன்றத்தில் பதிலுரையாற்றிய மாண்புமிகு விஜய் அவர்களுடைய டோன் அண்ட் டனார், அவருடைய குரலினுடைய வலிமை, அந்த அழுத்தம், அந்த சத்தம், அதையும் திருச்சியில் அவர் உரையாற்றுகிற போது எல்லலும் துள்ளலுமாக கர்ஜித்ததாக சொல்லிக்கொண்டு கத்திக்கொண்டு பேசினாரே, அந்த பேச்சையும் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏன் சட்டமன்றத்திற்குள்ளே தளர்வு, சோர்வு, தயக்கம், மயக்கம், இயலாமை? ஆனால் திருச்சியில் ஏன் இந்த வீர வசனம்? அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார் என்கின்ற பொருத்தப்பாட்டை, ஒப்பீட்டை நீங்கள் எண்ணி பார்த்தால் இதற்கு பின்னாலே இருக்கின்ற அரசியல் தந்திரம், அரசியல் அசிங்கம், புலம்பல் எல்லாம் தெரியும்.
பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று கூறியவர் ஸ்டாலின் சார். தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டது ஒரு அரசாணையால். அதை எதிர்க்க முடியாமல் கெஞ்சி கூத்தாடுகிறீர்களே, இதுதான் உங்கள் வீரமா என்றும் ராசா கேள்வி எழுப்பினார். திமுக விமர்சிக்க வேணாம்னு சொல்ல, விமர்சிங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. மீதி 10 நிமிடங்கள் பிரதமரோடு போனேன், சந்தித்தேன், என்ன செய்ய போகிறேன், பிரதமரிடம் மனு அளித்திருக்கிறேன், ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நான் கேட்குறேன், யாரை பார்த்து நீங்கள் குறை சொல்றீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்கள் போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா? ஸ்டாலின். நீங்கள் சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து நீங்கள் போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டத்தை மீறினா ஆட்சியவே கலைக்கலாம். நாங்கள் மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. நீங்கள் ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்கள் வீரம் என்ன? இந்த வீரத்தை நாங்கள் வந்து அமலப்படுத்தக்கூடாதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீரழிந்து வருவதாக முதல்வர் விஜயை விமர்சித்து பேசியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட 23 வயது இளைஞர் விஷ்ணு என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா? இதுதான் மாற்றமா? இந்த லட்சணத்தில் நேற்று திருச்சியில் பேசிய இன்றைய முதல்வர் தன் மீது வீண்பழி போடுவதாக வேறு ஆதங்கப்படுகிறார். இவர் அதிகாரிகளை நியமித்து விட்டாராம். நியமித்தால் போதுமா? இதே அதிகாரிகள் தானே எல்லா ஆட்சியிலும் பணிபுரிகிறார்கள். மாற்றம் என்பது ஆட்சியாளரிடம் வர வேண்டும். காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு. இதில் போதைப் பொருளை தன்னால் ஒழிக்க முடியாது என்று மறைமுகமாக ஒப்புதல் வாக்குமூலம் வேறு அளித்துள்ளார் என்றார். மேலும் சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படை திட்டத்தின் தொடக்கம் ஒத்திவைக்கப்பட்டது குறித்து விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சிங்கப்பெண் அதிரடிப்படையை அடுத்த வாரம் துவக்கி வைப்பாராம். கடந்த வாரம் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் எதற்கு நீங்கள் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்தீர்கள்? உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா? நீங்கள் அடுத்த வாரம் துவக்கும் வரை தமிழக பெண்கள் பாதுகாப்பு இன்றி இருக்க வேண்டுமா? ஆட்சி நடத்துவது எப்படி என நீங்கள் 6 மாத கிராஷ் கோர்ஸ் முடிப்பதற்குள் மக்கள் மடிந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அதை யாரும் கேள்வி கேட்க கூடாதா என தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளும் கட்சி தாவேகா நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. கடந்த 3 வாரங்களில் எத்தனை ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கொடும் குற்றச் செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு உள்ளார்கள்? ஒரு கட்சித் தலைவராக தன் கட்சியினரை அடக்கி வைக்க வக்கில்லாதவர் எப்படி காவல்துறையை நிர்வகிப்பார்? இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மக்களை காக்கும்? எப்படி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும்? தான் வகிக்கும் பொறுப்பின் தன்மை உணராமல் இன்னும் பஞ்ச் டயலாக் பேசும் ரீல் ஹீரோவாகவே தன்னை பாவித்துக் கொள்ளும் பொய்க்கால்குதிரை அரசின் முதல்வர் அந்த மாய உலகில் இருந்து வெளியே வந்து தான் வகிக்கும் பொறுப்பின் தலையாய பணியான சட்டம் ஒழுங்கை காக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என பதிவிட்டுள்ளார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க முடியாமல் போய்விட்டது என்று அதிருப்தி தெரிவித்திருந்தார் மதிமுக எம்பி துரை வைகோ. இதையடுத்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் திட்டத்தில் மதிமுக இருக்கிறதா என்று விவாதம் எழுந்தது. அவரது பேச்சு குறித்து விளக்கமளித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, கூட்டணியிலிருந்த மற்ற கட்சிகளுக்கு அதிக இடங்களும் தனிச்சின்னத்தில் போட்டியிடும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் மதிமுகவுக்கு 2 தொகுதிகளும் அதிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் சொன்னார்கள். அது மதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது. அதை பற்றிதான் துரை வைகோ பேசியிருக்கிறார். ஜூன் 27ஆம் தேதி நடக்க இருக்கும் பொதுக்குழுவுக்கு பிறகு கட்சியினரின் எண்ணம் குறித்து தெரிவிப்போம் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக நின்று அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் உடல் பொருள் ஆவியையும் தத்தம் செய்ய போராடி பணியாற்றிய போதும் 34 தொகுதிகளில் நான் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு இடத்திலும் 1 மணி நேரம் என்னுடைய உணர்ச்சிகளை கொட்டி திமுக கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ததில் 24 தொகுதிகளிலே திமுக கழகம் ஜெயித்திருக்கிறது. திமுக கழகத்தின் ஆதரவால் தான், அவர்களின் வாக்குகளால் தான் எங்களின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். மற்ற 2 இடங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். என்றாலும் எங்கள் பங்களிப்பும் எனது பங்களிப்பும் திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கும்
ஒரு சிறிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அதிக இடங்கள் கொடுக்கப்பட்டு, நான் கட்சிகளின் பெயர்களை சொல்லி நான் யார் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. 10 இடம் பிளஸ் ராஜ்யசபா, ஒரு கட்சிக்கு 8 இடங்கள், ஒரு கட்சிக்கு 27 இடம் பிளஸ் ராஜ்யசபா, மற்ற 2 கட்சிகளுக்கு 5 இடங்கள். முஸ்லீம் லீக் ஒன்றுக்கு தான் 2 இடங்கள் கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 இடங்கள். அது எங்கள் தோழர்கள் மனதில் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியது என்று புதிய தலைமுறையில் கார்த்திகேயன் என்னை நேர்காணல் கண்டபோது இதே கருத்தை சொன்னேன். தமிழ்நாடு பூராவில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் மனதில் நாம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விகிதம், அதிலும் அவர்கள் கட்சி சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம், ஒரு தொகுதியில் நாங்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்துக்குள், அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. அதனால் நாங்கள் எங்கள் சின்னத்திலே நின்றிருந்தா இப்போ நான் சொன்ன கட்சிகளெல்லாம் திமுக ஆதரவோடு ஓட்டு பெற்று ஜெயித்த காங்கிரஸ் கட்சி நன்றி கூட வந்து சொல்லாம பாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றுச்சு. அதை போல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 10 இடங்கள் பிளஸ் ராஜ்யசபா பெற்று 1 இடம்தான் ஜெயித்தது. அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டார்கள். அதை போலத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிட்டு 2 இடங்கள் தான் வென்றார்கள். எனவே எங்களுடைய மனதிலே இப்போ நம்ம தனி சின்னத்தில் நின்றிருக்கலாமோ என்ற எண்ணம் இருந்ததால் அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் அதை பெரிதாக நான் எங்கும் சொல்லிக் கொண்டதில்லை. இன்று நீங்கள் கேட்டதனால் அதை பற்றி சொன்னேன். சென்னை துறைமுகத்தில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த சல்பர் கிடங்கில் வெயில் காரணமாக வாயு கசிவு ஏற்பட்டு தலைமைச் செயலகம் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் புகை சூழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் இருந்தவர்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர் தீப்பற்ற விடாமல் விரைந்து தடுத்ததால் விபரீதம் தடுக்கப்பட்டது. கோடை வெயில் காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க துறைமுக நிர்வாகம் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று சூழலியல் ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் முதல் கட்டம் முடிவடைந்த நிலையில் அத்திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று முதல்வர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தானது. காணொலி காட்சி வாயிலாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் குடிநீர் வசதிகளை மேம்படுத்த இத்திட்டத்தின் கீழ் மாநில அரசும் மத்திய அரசும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக மத்திய அரசின் பங்கான 2177 கோடி ரூபாய் கிடைக்கப்பெறும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆம்னி பேருந்துகள் சங்கத்தினர் முதல்வர் விஜயை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்து முன்பிருந்தது போலவே சென்னை மாநகருக்குள் இருந்து இயக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தனர். இசைஞானி இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதல்வர் விஜய். உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து ஒலிக்கட்டும். தமிழர்களின் பெருமையாக விளங்கும் தங்களுக்கு எங்களின் அன்பும் மரியாதையும் கலந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் என்று தனது வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார்.